Hi friends, welcome to our channel Engineer Maligai கடை. இன்னைக்கு நாம Engineer Maligai கடையில எதை பத்தின வீடியோ பார்க்க போறோம்னா GST இல்லாத napkin அப்படிங்கிற டாபிக்ல வீடியோ பார்க்க போறோம். புதுசா பார்க்க फ्रेंड्स நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நம்ம சேனல்ல மளிகை கடை பிளஸ் பிசினஸ் ரிலேட்டடா நிறைய வீடியோஸ் இருக்கும். फ्रेंड्स நான் ஏற்கனவே ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ பண்ணியிருந்தேன். மளிகை கடைக்கு வந்து GST நம்ம கட்டுறோம். அதை எப்படி ரிட்டர்ன் பெறுறது அப்படிங்கறதுக்கான ஒரு வீடியோ பண்ணியிருந்தேன். அதை வந்து ஃபர்ஸ்ட் லிங்க்ல தரேன் பார்த்துக்காங்க. இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா napkinக்கு வந்து GST கிடையாது அப்படிங்கிற டாபிக்ல பார்க்க போறோம். फ्रेंड्स இந்த வீடியோ பண்றதுக்கான காரணம் என்னன்னா நீங்க வந்து இந்த napkins எல்லாம் ஷாப்பிங் மால் ட்ரெஸ் எடுக்கிறப்போ சூப்பர் மார்க்கெட் இந்த மாதிரி பெரிய பெரிய கடையில வாங்கிட்டு வருவீங்க. இந்த மாதிரியான பொருள் எல்லாம் உங்களை நம்பி இருக்கிற உங்க வீட்டு பக்கத்துல இருக்க சின்ன சின்ன வியாபாரிகிட்ட வாங்குங்க, அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இன்னைக்கு வந்து பெரும்பாலும் நீங்க வந்து சூப்பர் மார்க்கெட்டோ மால்லையோ போனா பில் போட்டு தந்துருவாங்க. பில் போட்டு கடைசியில் SGST CGST அப்படின்னு சொல்லி பெர்சன்டேஜ் பண்ணி கட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஆனால் இதில் உண்மையான ஃபேக்ட் என்னன்னா napkinக்கு வந்து GST கிடையாது. சரிங்களா? இப்போ நம்ம கடைக்கு வந்த பில்லு, சரிங்களா, கடைக்கு வந்த பில்லு வச்சுருக்கேன், கடைக்கு வந்த விஸ்பர். சரிங்களா? இப்போ நான் உங்களுக்கு பில்லை காமிச்சிட்டு நான் கரெக்டாக சொல்கிறேன். சரிங்களா? வந்து GST இல்லாமல் நமக்கு வந்து பில்லு வந்திருக்கு. சரிங்களா? இந்த சிம்பிள் பார்த்தா அவங்களுக்கு நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். இது வந்து மதுரை சோழமலை. சரிங்களா? அவங்க தான் அந்த PNGக்குள்ள ஏஜென்சி. நமக்கு வந்து ஒரு சின்ன பில்லை நான் உங்களுக்கு napkin மட்டும் தான் சொல்ல போகிறேன், ரொம்ப டைம் எடுக்க போகிறது கிடையாது. ஃபர்ஸ்ட் வந்து விஸ்பர் சாய்ஸ் 6X 50 ரூபா விஸ்பரில் 4 குவான்டிட்டி வந்திருக்கு. சரிங்களா? இதுக்கு GST எவ்வளோ போட்டிருக்காங்க? டிஸ்கவுண்ட்டு GST வந்து 0. சரிங்களா? ₹1 கூட GST கிடையாது. சரிங்களா? அடுத்து வந்து 184 ரூபா பேக்னா இது வந்து இப்போ ஸ்கீமில் வந்துச்சு. 2 42 ரூபா விஸ்பரு, 2 50 ரூபா விஸ்பர் வச்சு 184 ரூபாய்க்கு வந்து 84 ரூபா MRP, நமக்கு வந்து 145 தான் வரும். உங்களுக்கு இதோட PNG ரேட்டோட லாபம்லாம் பார்க்கணும், அதுக்கு 2-3 வீடியோ பண்ணியிருக்கேன், அதை லிங்க்ல தரேன் பார்த்துக்காங்க. இதுக்கான GST பாருங்க, எதுவுமே கிடையாது, 0. சரிங்களா? எந்த GSTயுமே கிடையாது. napkinக்கு GST கிடையாது. ஆனால் பேம்பர்ஸ்க்குலாம் GST உண்டு. ரெட் பேம்பர்ஸ் GST, இதுக்கெல்லாம் GST உண்டு. napkinக்கு வந்து உங்களுக்கு GST கிடையாது. ஓகே, அடுத்து வந்து இந்த நைட் விஸ்பர். சரிங்களா? நைட் விஸ்பர் வந்து 140 ரூபாய் MRP. என்ன பாருங்க, XXL 140 ரூபாய் MRP. இங்கே பாருங்க எவ்வளோ போட்டிருக்காங்க GST, எதுவுமே கிடையாது, 0. சரிங்களா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சொல்ல வந்தது டேரெக்டாக சொல்லிட்டேன். நீங்கள் எங்கே வெளியில் napkin வாங்கினாலும் GST கொடுக்க வேண்டாம். சரிங்களா? ₹1 கூட GST கிடையாது. இது பண்ணுறதுக்கான மெயினான காரணம் என்னன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த மாதிரியான napkin சின்ன சின்ன வியாபாரி உங்களை சுற்றி கடை வச்சிருக்கவங்ககிட்ட வாங்கி சப்போர்ட் பண்ணுங்க. MRPலே தராரு அப்படின்னு நினைக்காதுங்க. இதெல்லாம் ஒரு சின்ன லாபம் தான். சரிங்களா? இதெல்லாம் இன்னைக்கு நம்ம அன்றாட செலவில் பார்க்கும் பட்சத்தில் ஒரு ரீட்டைலர் கிடைக்கிற லாபம் வந்து ரொம்ப ஒரு சின்ன ஒரு அற்ப லாபம் தான். அதனால பக்கத்தில் இருக்கிற கடைகளுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு வாழ்வாதாரத்துக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு என்ன மாதிரியான napkin நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அதை சொல்லி வாங்கி சொன்னால் கண்டிப்பாக வாங்கி கொடுத்துருவாங்க. இவங்க இதெல்லாம் கஸ்டமர் கிடையாது, 2 பேர் தான் சொன்னாங்க, வாங்கி கொடுத்தோம். அதனால பக்கத்தில் இருக்க கடைக்கு வந்து கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்க. இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா ஃபுல்லாக ஃபைனல் ஸ்டேஜ் ஆகி சேல்ஸுக்கு வரக்கூடிய napkinக்கு மட்டும்தான் GST கிடையாது. napkin தயாரிக்க யூஸ் பண்ணக்கூடிய காட்டன் பேக்கிங் கவர் இதுக்கெல்லாம் GST இருக்குது. அதனால கடைக்காரர்கிட்ட போய் தயவுசெய்து பார்கின் பண்ணாதீங்க. நீங்கள் எங்கேயாவது வெளியே பர்ச்சேஸ் பண்ணுறீங்க, உங்களுக்கு பில்லுக்கு மேலே GST போட்டு தராங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அவங்ககிட்ட கேட்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மளிகை கடை வச்சிருக்கீங்க, இல்லை வேறு ஏதாவது கடை வச்சிருக்கீங்க, GST எப்படி திரும்ப வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஃபர்ஸ்ட் லிங்க்ல வீடியோ தந்திருக்கேன், கண்டிப்பாக பாருங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் மளிகை கடை ப்ளஸ் பிஸ்னஸ் ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிள் யாராவது பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு உங்கள்கிட்ட டிஸ்கஸ் பண்ணால் கண்டிப்பாக நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் நிறைய லோ இன்வெஸ்ட்மெண்ட் பிஸ்னஸ் ஐடியா இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு தொழில் மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இன்ஜினியர் மளிகை கடை.